இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டா யூடியூப்னு எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க பூவாழை புட்டு ரெசிபி தாங்க. நான் நேற்றே முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியே ஆகணும்னு. அதனால ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனேயுமே இந்த ரெசிபிக்கான வேலைகளில் இறங்கிட்டேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ரவை, நான் ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ரவையை ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிட்டேன், 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டேன். அதோட நாட்டு சக்கரை, வெல்லம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணேன். நாட்டு சக்கரை 2 கப்பு போட்டேன். 2 கப்பு போட்டு நல்லாவே கிளறி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்தோன்னா வாழைப்பழம் ஆட் பண்ணணும். வாழைப்பழம் நான் மினிமம் சைஸ் வாழைப்பழம் ஒரு 5 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். மசிச்சே விட்டுறலாம், ஆனால் நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்து அதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா பதமாக கிடச்சிருங்க. வாழை இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இதில் அந்த ப்ராடக்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம இட்லி குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி இறக்கிட வேண்டியதான். மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஓகேவாக இருக்குங்க. ஒரு வழியாக ரெசிபி ரெடி பண்ணியாச்சு, ஸ்டீம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எடுத்து ரெசிபியை டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாரும் சொல்கிறது உண்மைதாங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்.